இன்னும் படம் எப்படி இருந்தது? படம் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. அவரோட லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்பவும் இல்லாத தளபதி படம் மாதிரி இருக்குது. கொஞ்சம் அரசியல் இதாக இருக்குது. மற்றபடி அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்குலாம் படம் இல்லை. சார் படம் எப்படி இருக்குது? படம் சூப்பராக இருக்குது. அவரோட கடைசி படம் எப்படி இருக்குது? ஏக் கிளாஸ் சார். இந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் 10 சீட்டு கன்ஃபார்ம். சார் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ரொம்ப போக்கராக இருக்குது. ஏன் அந்த அளவுக்கு ஒட்டு இல்லையா? இல்லை, ரொம்ப ஓவர் ஆக்ஷனாக இருக்குது. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருந்துச்சு? இல்லை படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நாட்டுக்கு தேவையான பொருள் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அவரோட கடைசி படம் எப்படி இருக்கு? சொல்லு. அவரோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. எடுத்ததே நல்லா இருக்கும் படம். இல்லை அவரோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம இதான் அது கடைசி படம் தான் நேரில். இந்த படம் பார்க்கறது நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு வாட்டி 3 வாட்டி பார்த்தாச்சு. படம் எப்படி? சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. அவரோட கடைசி படம் எப்படி இருக்கு? கமலஹாசன் படம் எடுத்தாங்கல்ல, தேனியில் படத்தான யார் ரஜினியோட சிம்மமோட ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தீவிரவாதி மாதிரி எடுத்துருக்காங்க படம். அவ்வளோதான். என்ன அந்த அளவுக்கு ஒட்டு இல்லையா? அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லையா படம்? நல்லா தானே வந்தா. சார் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. என்ன படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. அவரோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு. அப்புறம் படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருந்துச்சு. அவரோட கடைசி படம் இல்லை படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவரோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, லாஸ்ட் படங்கிறதுனால. ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்குது. கிளைமாஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. பட் அந்த ஃபோனில் நாங்கள் முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துட்டோம் இது ஆல்ரெடி. இந்த படத்தை இப்போ எதுக்காக வந்தோம்னா தளபதிக்காக வந்து இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். அவ்வளோதான். படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் விட்டுட்டாங்க. புரியல. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் விட்டாங்க. ஏ சர்டிஃபிகேட்டா? கொடுக்கலாமே, தளபதிக்காக கொடுக்கலாம். படம் நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது. அண்ணா ஒன்று முன்னாடியே ஒரு சில நாள் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்க, இந்த நாள் டாப்பில் போயிட்டுருக்கோம் படம். ரிலீஸ் ஆனதுனால வருவாங்க, மக்கள் இன்னும் நல்லா வருவாங்க, வரவேற்பு இன்னும் நல்லா. அவரோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப வருத்தம் தான், வருத்தம் இல்லாமலாம் இல்லை. ஆனால் வந்துருச்சு இல்லை. ஆனால் எப்படி வந்தாலும் வருவாங்க, மக்கள் வருவாங்க. இங்கேன்னு இல்லை, எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் ஜனநாயகன் மட்டும் முன்னாடியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எலெக்ஷன் முன்னாடியே டாப்பில் வந்துட்டு இருக்கோம். ஒரு சிலரால் வர வைக்க முடியல. இப்பயும் வரும், வராமலாம் இருக்காது. இன்னும் பிரச்சனைலாம் வரும். ஆனால் இன்னும் இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான், நிறைய டிஸ்ட்ரிக்ட் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க முடியாது அங்கே தளபதி. நான் சென்னை போய் தான் நான் சூப்பராக ஓடிட்டு இருக்கோங்க சென்னையிலாம். இப்போ இந்த இடத்துல தான் அப்படி இருக்கு. ஆமாம், இங்கே கூட்டம் எல்லாமே இது எப்படி சொல்றது, வெளியூர்னால அப்படி தெரியுது. ஃபர்ஸ்ட் தியேட்டர் இருக்குது, கிராமம் வேறையா. சென்னை சைடெல்லாம் தளபதினாலே ஒரு மவுஸ் தான் தலை. நான் தலை ரசிகர், ஆனால் தளபதி ஃபுல் சப்போர்ட். தலை ஃபர்ஸ்ட் போட்டு தளபதி போட்டிருக்கு. அப்போ நம்ம படம் ஓடும் தலை, படம் ஓடும். என்னைக்கு இருந்தாலும் ஓடிட்டு தான் இருக்கும் படம். ஏன்னா முன்னாடி ரிலீஸ் ஆனது தான் கொஞ்சம் மண்ணோடச்சலாக இருக்குது. அது ரிலீஸ் ஆக மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படத்தை அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கோம் நேரத்துக்குலாம். வேற ஒன்றும் இல்லை.